பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் நீங்க கண்டவங்கள நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கறீங்க? ஏய் குடி, என் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை பாத்துட்டு போ. என்ன நீ ரொம்ப தான் குதிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லா உரிமையும் எங்க அண்ணனுக்கும் தான் இருக்கு. நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு வரல, எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் இங்க இருக்கணுமா வேணாமாங்கிறத எங்க அண்ணன் சொல்லட்டும். நீ தாராளமா இருமா, குழந்தைய பார்க்க வந்திருக்கா. இவ்வளவு வீட்டை விட்டு போன்னு சொல்ற, குழந்தை இப்படி படுக்கிறதுக்கு யார் காரணம்? முதல்ல அதை யோசிச்சு பாரு. போன் பண்ணி பெர்மிஷன் கேட்டு வரேன்னு போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க. சும்மா அவளை போட்டு எகிரிட்டு இருக்க. இந்த பாரு, உனக்கு என் தங்கச்சி கூட பேச இஷ்டம் இருந்தா பேசு, பழகிறதுக்கு விருப்பம் இருந்தா பழகு. ஆனா அண்ணங்கிற முறையில அவ இந்த வீட்டுக்கு வருவா போவா, அதை கேட்க உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. தாராளமா அண்ணனும் தங்கச்சியும் பாசத்தை கொட்டிக்கங்க. ஆனா ஏன் குழந்தைகிட்ட பாசத்தை கொட்டணுங்கிற அவசியம் இல்ல. அதை சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இது பாருமா, உன் அண்ணன் கிட்ட நீ நல்லா பேசு பழகு. ஆனா ஏன் குழந்தை நீ கொஞ்சணுங்கிற அவசியம் இல்ல. என்ன புரியுதா? அண்ணே, நான் அப்புறமா வரேன். வாயா மாதவா, எங்க ஆளையா பார்க்க முடியல, கண்ணிலே தெம்பட மாட்டேன்ற. சரி சரி, புது டியூட்டி
காரை கழுவுறது, பைக்கை கழுவுறது. ஆமா, மெட்ராஸ்ல குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு மட்டும் எங்க இருந்தியா காரை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்குது? இவ்வளோ பெரிய பக்கெட் எடுத்துட்டு கிளம்பிட்ட. யோ, எப்படியோ கிடைக்குது, எப்படியோ கழுவுறேன். சொம்ப வச்சு கூட கழுவுவேன். டியூட்டிக்கு போகணும், டைம் ஆச்சியா? ஆட நீ இல்லையா? இப்பதான் என்னமோ கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போற மாதிரி டைமுக்கு போகணும்னுட்டு. எல்லாம் நம்ம இஷ்டம் தானையா. உட்காரியா போலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லையா? அவங்களும் ஒரு நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல வண்டி எங்க இருக்கோ, நான் டைம் டேபிள் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ஆட ரொம்ப பிகு பண்ணிக்காதியா. உட்காரு, டீ சாப்பிட்டு போலாம். அட உட்காரியா. மாஸ்டர், டீ ஒண்ணு போடு. சரிங்க. யோ, டீக்கு காசு நான் கொடுத்துறேன்யா. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணமே. என்ன ஹெல்ப்? அட அது வேற ஒண்ணும் இல்லையா. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத போல உன் வீட்டுல மட்டும்தான் உன் மருமகளால உனக்கு தொந்தரவுன்னு நினைக்காத. என் வீட்டுல என் மருமக படுத்துற கொடுமை இருக்குது பாரு. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு தவிர, இத பாரியா, அங்க போ இங்க போ, பால் கடைக்கு போயிட்டு வா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, மளிகை கடைக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு என்னை திரிய விட்டுக்கிட்டே இருக்காயா. திரிஞ்சு திரிஞ்சு செருப்பு தேஞ்சதும் தலை காஞ்சதும் தான் மிச்சம். அது வேற ஒன்றும் இல்லையா. ஒரு சைக்கிள், பழைய சைக்கிள் விலைக்கு வருது. அது ஒரு 1000 ரூபாய் போகும். அவனுக்கு ஏதோ பண கஷ்டம் போல் இருக்கு. அதனால ஒரு 600 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருன்னு சொல்றாரு. நீ ஒரு 600 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணணும்னு வச்சுக்க, நான் அந்த சைக்கிள் வாங்கிடுவேன். என்னப்பா நிலம் தெரியாம பேசிட்டு இருக்க? எங்கிட்ட போய் 600 ரூபாய் கேக்குறியா? என்னால எப்படி கொடுக்க முடியும்? உன் பழைய நிலைமை எனக்கு நல்லா தெரியும்யா. இப்பத்தி நிலைமையும் தெரியும். நீ தான் வீட்டை விட்டு தனியா பிரிஞ்சு வந்து இப்ப நிறைய சம்பாதிக்கிற. உன் மகனும் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்குற. உன் மகன் மாசம் 500 ரூபாய் கொடுக்கறதா சொல்ற. அப்புறம் என்னையா? ஏயா, ஒரு பழைய நண்பன் 600 ரூபாய் தானே கேட்கறேன் சைக்கிள் வாங்குறதுக்கு. யோ, கொஞ்சம் பழசெல்லாம் நல்லா நினைச்சு பாரியா. ஜெயில்ல 5 வருஷம் ஒன்னா இருந்திருக்கிறோம். எதுவா பேசி மானத்தை வாங்க. மானத்துக்கு பயப்படல. ஏயா, ஜெயிலை பத்தி பேச உனக்கு பிடிக்காது இல்ல? அப்ப கொடுத்து உதவ வேண்டியதானே. 5 வருஷம் நட்பே மறந்துட்டு இல்ல. நான் என்ன அப்படி ஒண்ணு பெருசா கேட்டுட்டேன்? ஒரு பழைய சைக்கிளை வாங்குறதுக்கு 600 ரூபாய் தானே கேட்டேன். எங்கிட்ட இருந்தாலையா கொடுக்கறதுக்கு? உங்ககிட்ட இல்லைன்னா என்ன, உன் மருமக கிட்ட வாங்கி கொடு. அவகிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது இல்ல. அர்த்தம் இல்லாம பேசாத. ஓஹோ, என்னையா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா, நீ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் உன் மருமகளுக்கு தெரியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கியா இல்லையா? ஞாபகம் இருக்கா? சும்மா அழக்காதப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல. உன் மருமகிட்ட போய் உன் ஜெகதல பிரதாபத்தை பத்தி நான் சொன்னேன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? ரொம்ப அழட்டிக்காதப்பா. எப்ப வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டனோ, இனிமே அவ தயவு எனக்கு தேவையில்லை. இப்ப நான் மதிக்கிறதும் கிடையாது, அவ மதிக்கணும்னு எதிர்பார்க்கறதும் கிடையாது. சொல்றதுனா போய் சொல்லிக்கியா. வேணா நோட்டீஸ் கூட அடிச்சு விட்டு. என்ன கண்ணு, இதெல்லாம் சொல்லி மிரட்டி என்கிட்ட காசு வாங்கலான்னு பாக்குறியா? டீயாவது குடிச்சிட்டு போயா? வாயா, நீயும் டீ நீயே குடிச்சு தொலைப்போ. மாதவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? வைக்கிறேன். ஏய், மருமவளுக்கு தெரிஞ்சா பரவாயில்லைன்னு சவடால் விட்டல பத்த வைக்கிறேன். பொறுத்துறேன், வெடிக்கிறது. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஆமா, உன் புருஷனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு போல இருக்கு. அவன் சும்மா மாப்பிள்ள மாதிரி ஊர் பூரா சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆமா, நீ ஒரு வண்டி வாங்கிக்க வேண்டியதானம்மா? இப்ப எல்லா பொம்பளைங்களும் வண்டியில் தானே சுத்திட்டு வராங்க. திடீர்னு என்ன எம்எல் அக்கற? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் வேணும். அது கொடுத்தீங்களான்னா சௌகரியமா இருக்கும். உங்களுக்கு எதுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கணும்? ஒரு நல்ல தகவலை சொல்றேம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தகவல்.
தகவலை சொன்னா பணம் கொடுத்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். என்ன தகவல்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நானும் உங்க மாமனாரும் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த வகையிலன்றது உனக்கு தெரியாது இல்லையா? அதை நான் சொன்னேன்னு வச்சுக்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க 2 பேரும் நாட்டுக்கு சேவை செஞ்சவங்க இல்ல. என் மாமனாரை பத்தியே நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவரோட ஃப்ரெண்டு நீங்க. உங்களை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தேவையே இல்ல. அது வந்துமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன் மாமனாரும் வேலூர் சென்ட்ரல் ஜெயில ஒன்னா இருந்து இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? என்ன ஷாக் ஆயிடுச்சுல்ல? எதுக்கு, ஏன், எப்படின்னு கேள்வி கேட்க தோணுது இல்ல? அந்த 100 ரூபாய் சில்லறை கேட்டேன்ல, இந்தாங்க. இப்ப சொல்லுங்க, என் மாமனார் ஜெயிலுக்கு போனாரா? 5 வருஷம் ஜெயில இருந்தா? எதுக்கு? இப்ப சொல்ற கேளுமா. மாதவா, நீ வாழ்க. ஆண்டவா. தூக்கம் வராதுடி. இனிமே ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கமே வராது. உன் பொண்ணு என்னை அப்படி ஆகிட்டாளே, என்னை விட்டு கொடுத்துட்டாளே. சின்ன பையன், அதுவும் நான் பார்த்து பிறந்த பையன், அவனுக்கு முன்னாடி என்னை விட்டு கொடுத்துட்டாளே. எனக்கு அவன் தான் முக்கியம், நீங்க முக்கியம் இல்லன்னு அவன் முன்னாடி என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாளே உன் பொண்ணு. ஏங்க, நீங்க முக்கியம் இல்லைன்னு சொன்ன, நீங்களும் முக்கியம், அருணும் முக்கியம் தானே சொன்ன. இத பாருங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல, சின்ன வயசுல காதல் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே வேற மாதிரி தாங்க தெரியும். அதுக்காக அவ உங்களை மதிக்காதவே இல்ல. உங்களை எதிர்த்து பேசிட்டோமேன்னு என்கிட்ட சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா. அவ எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்க சொல்லு, தனியா ஃபீல் பண்ண சொல்லாத. நான் அவளை எப்படியெல்லாம் ஆளாக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கேவலம் அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்றாளே. இது பாருங்க, அன்னைக்கு ஏன் என்ன பையன் சொன்னாங்கிறதுக்காக சொல்லல, நீங்க சொல்றதுக்காக அவங்க காதலிக்காம இருந்துட போறாங்களா என்ன? சொல்லுங்க. பேசாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாங்க. அவங்க கிட்ட என்னென்ன குறை இருக்கோ அதையில நம்ம அபிக்கிட்ட சொல்லி மாத்திக்க சொல்லிடலாம். ஏய், என்ன சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ படுத்துங்க, நான் தூங்குறத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. படு. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா நான் சில கண்டிஷன் சொல்வேன். அந்த கண்டிஷன்ஸை அருண் நீ ஒத்துக்கணும். நினைச்சேன் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு நீங்க வர சொன்னீங்களா?
சரி சரி, என்ன கண்டிஷன் சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, இந்த கல்யாணம் உடனே நடக்காது. அபிராமியோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். நம்பர் 2, இந்த கல்யாணம் சிம்பிளா கோயில்ல தான் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு ஓ சம்பந்தப்பட்ட யாருமே வரக்கூடாது. நம்பர் 3, எப்ப என் மக கழுத்துல தாலி அரிச்சோ நீ அந்த வீட்டு பையன் இல்ல, அவ அந்த பங்களாவுக்கு வரமாட்டா. நீங்க 2 பேரும் தனி குடித்தனமா வேற ஒரு வீடு பார்த்து தான் வாழ்க்கை நடத்தணும். நம்பர் 4, அவ கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து அவளுக்கு வேலைக்கு சோறு, துணிமணி, மத்த எல்லா செலவுகளுக்கும் உன்னோட சம்பாத்தியத்துல இருந்து தான் பாத்துக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸ்க்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னது 6 மாசத்துக்கு வெயிட் பண்ணுமா? அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி இருந்தாலும் அபிராமி படிப்பு முடியறதுக்கு 6 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் என் குடும்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நானும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரையும் மதிக்கிறது கிடையாது. என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் என்ன மதிக்கிறது கிடையாது. அப்படியே கோவம் வந்தாலும் வீட்டை விட்டு கிளம்பி வந்துருவேன். தனி கொடுத்துன்னு போனா ஃப்ரீடமாவும் இருக்கும். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், ஏன் கல்யாணம் தான் முக்கியம். தனி கொடுத்துன்னு போய் ஃப்ரீடமா இருந்தா எனக்கும் அது நல்லது தானே. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால எங்க வீட்டுல இருக்க முடியாது. ஏன்னா நாங்க இருந்தேன்னா எங்க அப்பா போட்டு என்ன நச்சரிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் சொன்னீங்களே சம்பாத்தியம், அதுதான் கொஞ்சம் இடிக்குது. நான் என்ன பண்றேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே பல்கா ஒரு அமௌண்ட் நான் வீட்டுல எடுத்துட்டு வந்துடுறேன். அதை நான் அப்படியே பேங்க்ல போட்டுறேன். வர இன்கம் வச்சு குடும்பத்தை நடத்திட்டு போறேன். எப்படி ஐடியா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஓ அத்தை சகுந்தலா இருக்காளே, அவ கோடீஸ்வரனோட தங்கச்சி தானே. நான் நினைச்சிருந்தா ஒரு 50 லட்சம் ரூபாய் உங்க அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வா, அப்பதான் உங்க கூட குடித்தன நடத்துவேன்னு சொல்லியிருந்தா 50 லட்சத்துக்கு 1 கோடியை கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் இவன் அண்ணன். ஆனா நான் அப்படிப்பட்ட மனுஷன் இல்லப்பா. அவ போட்டிருக்கிற நகையில இருந்து கட்டிக்கிட்டு இருக்கிற புடவை வரைக்கும் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது. அதான் ஒரு ஆம்பளைக்கு பெருமை. உங்க அப்பா கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வரதெல்லாம் என்கிட்ட வேணாம். என் பொண்ணு என் வீட்டை விட்டு வர மாதிரி நீ அங்கிருந்து ஒண்ணுமே இல்லாம வரணும். உன் சொந்த சம்பாத்தியத்துலதான் 2 பேரும் குடும்பம் நடத்தணும். உனக்கு அந்த தைரியமும் மனோதிடமும் இருந்தா சொல்லு. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? அப்பா இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். ஓகே, இது வரைக்கும் எனக்கு சம்பாதிக்கணும்னு தோணல. ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. செலவு பண்ணணும்னு மட்டும்தான் தோணுச்சு. ஆனா இப்போ சம்பாதிக்கணுன்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் என் பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் 6 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளார ஏதாவது ஐடியா கிடைக்கலாம போயிடும். ஓகே, உங்க எல்லா கண்டிஷன்ஸும் எனக்கு ஓகே. அப்புறம் என்ன, 2 பேரும் ஜோடியா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் நீ 6 மாசத்துல நிறைவேற்றிட்டீன்னா ஜோடியா வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. ஏன் பாரு, உங்க மாமா இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். அந்த கண்டிஷன்ஸை மட்டும் கவலையப்படாதீங்க. அவர் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன். நான் வரட்டுமா? என்ன சார், உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அந்த பையன் மேல உங்களுக்கு அவ்வளவு பகை, அவனை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப கண்டிஷன் போட்டேன், அவன் சம்மதிச்சிட்டான்னு சொல்றீங்க. என்னதான் கண்டிஷன் போட்டாலும் அவன் உங்க மருமகனா வர்றதுக்கு நீங்க சம்மதிச்சிட்டீங்களே. போயா முட்டாள், இது மனப்பூர்வமா கொடுத்த சம்பந்தமே இல்ல, சும்மா ஒரு மேல கொடுத்த சம்பந்தம் தான். இப்போ நான் தடை விதிச்சா அவங்களுக்கு வேகம் கூடும். திடீர்னு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நல்லா நிற்பாங்க. அது நடக்க கூடாது.
அதனால இப்போதைக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சிருக்கேன். கண்டிஷன்ஸும் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ வயசு குளர்ல என் பொண்ணு லவ் பண்ணிட்டா. சும்மா ஒரு 4-5 மாசம் அவங்க கூட பழகி பார்த்தான்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் அவளே தானா வந்து, அப்பா அவன் மோசமான ஆளுப்பா, மன்னிச்சிருங்கப்பா, இனிமே அவங்க கூட பழகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லதான் போறா. அதையும் நீ பார்க்கத்தான் போற. எனக்கு என்னமோ நீங்க சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லையா, நான் நினைக்கிறதா நடக்க போகுது. என்ன தனியாளாக்கிட்டு என் சம்சாரம், என் பொண்ணு, அந்த தருதல அப்ப யாருன்னு இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சா நான் சும்மா இருப்பானா? இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்தவனுக்கு தான் தெரியும். எப்படி அழகா பிளான் பண்ணி எத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒண்ணு சோட போறக்கா? அதே மாதிரிதான் இதுவும். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் போற பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ போய் உன் வேலையை பாரு. அப்போ